தான் காட்டு சுண்டக்காய். அந்த காட்டு சுண்டக்காய் தான் பெருக்க வந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்கோம். பூவும் பிஞ்சுமா நிறைய துளுத்து வந்துட்டு இருக்குது. ஏதோ சில காய் ஒரு காய்ங்க தான் இருக்குது, அதிகமாக காய்ங்க கிடையாது. இப்போ தான் வந்து பாருங்கள், இந்த பூ பாருங்கள், ரெட்டு கலரில் பூ இருக்குது. இது வந்து கசப்பான சுண்டக்காய். ஏன்னா கசப்புத்தன்மை அதிகம் நிறைஞ்சிது. ஆனால் மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயில் அதிகமாக இருக்குது. பால் சுண்டையை விட இந்த காட்டு சுண்டைக்காயில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. நான் பெருக்கலாம் வந்தோம், பார்த்தா வெறும் பூவும் பிஞ்சுமாக இருக்குது. பெருச்செல்லாம் அதிகமாக பெய்ய முடியாது, ஒன்று தான் கிடைக்கும் பொழுது அதிகமாக காய் கிடையாது. இதில் அவ்வளோ ஒரு மருத்துவம் நிறைய இருக்குங்க பாருங்கள். சரி, முடிஞ்சால் கொஞ்சம் பறிச்சுக்கும். வந்தது வந்துட்டோம். சரி, ஒரு 10-20 காய் கிடச்சாலும் பறிச்சிக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோ கசப்பான சுண்டைக்காய் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. இதில் இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ளூ கலர் பூ, பச்சை கலர் இலை, பச்சை கலர் காய். சுண்டைக்காயில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. காட்டு சுண்டக்காய், அதுவும் கசப்பான சுண்டக்காய். சாத்னூர் டேம், இது சாத்னூர் டேம் காடு. இது இந்த காட்டில் இருக்குது இந்த செடி. காட்டு சுண்டக்காய் இது சாத்னூர் டேம் பக்கத்தில் காடு இருக்குது. அந்த காட்டில் பெய்கிறோம். இதில் ஒரு செடி பார்த்தோம், காய் அதிகமாக இருந்ததில்ல, கொஞ்சம் காய் சுமாராக காய் இருக்குது பாருங்கள். அந்த காயில் வந்து பறிச்சிடலாம். இதில் பரவாயில்ல, ஒரு இடத்துல 3 காய் 4 காய் இருக்குது. சில இடத்துல இந்த காயே இருக்காது, ஒரு காய் தான் இருக்கும் பாருங்கள். எல்லாம் காய் தான். இந்த கோமில் தனியாக எடுத்துடணும். ஆனால் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் மருத்துவம் நிறைய இருக்குது, ஓகேங்களா? இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு, இந்த காய் வந்து இது வேணும்னு பார்த்தீங்கன்னா சாத்னூர் வரணும். சாத்னூர் டேம் கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காடு ஐத்தாப்பாளையம் காட்டுக்குள்ளே வந்து உள்ளே வரணும், ஒரு 2 கிலோமீட்ரு. அப்புறம் தான் அந்த காய் பறிக்க முடியும். அதுவும் மழை டைம் மட்டும் தான் கிடைக்கும், எல்லா டைமும் இந்த காய் கிடைக்காது, ஓகேங்களா? இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு கார குழம்பு செஞ்சிடலாம். இல்லை முடிஞ்சால் வத்தல் கூட போடலாங்க. அவ்வளோ அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே காசு, முடிஞ்சால் கொஞ்சம் காய் பறித்து உட்காந்து பறிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பால் சுண்டை இல்லைங்க, காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய். இது கசப்பு தன்மை இந்த அளவுக்கு நம்ம ரெசிபி புளிக்குழம்பு காரக்குழம்பு சாப்பிட்டோன்னா இந்த பிபி உள்ளவங்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் வந்து கெட்ட கொழுப்புகளை வந்து சேரவே விடாது. உடம்புல கெட்ட கொழுப்புலேயே சேர விடாதுங்க. இந்த சுண்டைக்காய் வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும். உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். பலவிதமான நன்மைகளுக்கு இந்த காட்டு சுண்டைக்காயில். சாதாரணமாக பால் சுண்டையில் வந்து இவ்வளோ நன்மை இருக்கான்னு எனக்கு தெரியல, பெனிஃபிட்ஸ் தெரியல. இந்த காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய், அது வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர். இது வந்து அது மழை டைமில் காட்டில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா இடங்களையும் கிடைக்காது. இது வந்து நம்ம சாத்னூர் காட்டில் பிரிச்சுங்க. சாத்னூர்லேருந்து இந்த காடுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் இந்த மழை டைமில் மட்டும்தான் இருக்கும், எல்லா டைமும் இருக்காது. அந்த ஊருக்கு ஒரு விஷயத்துக்கு போயிருந்தோம், அந்த ஊர்லேருந்து பேசிட்டு வந்தோம். காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய், கசப்பு வேறு லெவலு கசப்புங்க, ஓகேங்களா? இந்த கசப்பு தன்மை இருக்கிறதால தான் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. இந்த சுண்டைக்காய் நமக்கு அப்படியே அர்ஜினில் அப்படியே பிரித்து போட்டோம். இது வந்து இந்த காம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு அப்படியே வந்து இது ஒரு புளி குழம்பாவோ, கார குழம்பாவோ, இல்லை வத்தலாவோ நம்ம என்ன ரெசிபி வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? டைம் இருந்தால் நமக்கு குழம்பு செய்யலாம். இல்லைனா அதே இடிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு லைட்டாக கழுவிட்டு அப்படியே வெயிலில் காய வச்சு நல்லா காய வச்சுட்டு வத்த குழம்புலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. வத்த குழம்புலேயே வந்து சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு சூழ்நிலை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கோவக்காய் செடி இருந்தது, அது கோவக்காயும் 10-20 காய் பிடிச்சிட்டு வந்தோம். பின்ன அது கூட போட்டு செய்யலாம், இந்த தனியாக கூட செய்ய. இதுவும் கசப்பானது தான். அது காயாக இருந்தால் கசக்கும், பழமாக தான் இனிக்கும். அப்படியே கூட பிரித்து போட்டு வந்து பழம் வந்து கெட்டு போயிட்டுருக்கு பழுத்து, ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி அந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். இப்போ சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா இந்த காம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாங்க. காம்பெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டோன்னா நம்ம என்ன ரெசிபி செஞ்சுக்கலாம். கார குழம்போ, இல்லை புளி குழம்போ, இல்லைனா வந்து வத்தல் போகிறதோ, அப்படி பல ரெசிபி செய்யலாங்க, ஓகேங்களா? இந்த காம்பெல்லாம் க்ளீனாக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் நீங்கள் கார குழம்பு செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், புளி குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வத்தல் இந்த கசப்பு தன்மையில் பேர் இது போல் ஒரு இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க, ஓகேங்களா? அது சுத்தம் பண்ணிடலாம். காட்டு சுண்டைக்காய், அதுவும் கசப்பான சுண்டைக்காய், அதுவும் நோய் சத்து அதிகமானது, நன்மையோடு நிறைய இருக்குது. அதுவும் சாத்னூர் காட்டில் பிரிச்சுருக்கு. சாத்னூரில் இருக்குது காடு, அந்த காட்டில் மட்டும்தான் கிடைக்குது, வேறு எங்கேயும் கிடைக்கல. அது மழை டைமில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. அது இது பெருகிறதுக்கே பாருங்கள் 2 மணி நேரம் ஆச்சுங்க. 2 பேர் போயிட்டு 2 மணி நேரமாக இவ்வளோ சுண்டைக்காய் தான் பறித்தோம் காட்டில். ஆனால் அது கசப்பு வேறு லெவல் கசப்பு. ஆனால் அது குழம்பு சாப்பிட்டோன்னா பல நன்மைகள் இருக்குங்க இதில், ஓகேங்களா? காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய் பல பிரச்சனை. மயக்கிறதுக்கு சரியாகும், மயக்கம் வராமல் இருக்கும், பித்தத்தெல்லாம் வெளியே எடுத்துரும்,
ஓகேங்களா. இந்த பஸ்ஸில் போகும்போது முதல்ல வாந்தி வரும் சிலருக்கு, அந்த வாந்திகள் வராது. ரத்த ஓட்டம் கட்டான முறையில் செயல்படும். இதே பிரச்சனை சரியாக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். அப்போ உடம்பையே சுத்தப்படுத்திகிட்டு இருக்கும். அப்படி ஒரு மருத்துவ உணவு தான் காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய். ஓகேங்களா. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சுண்டைக்காய் குழம்பு செஞ்சாலும் சரி, கார குழம்பு, புளி குழம்பு, இல்லை வத்தல் போடுறது, இல்லை வேறு ரெசிபி செய்கிறது எதனா செஞ்சுக்கலாம் இப்போ. ஓகேங்களா. சுத்தம் கழுவிட்டு அப்படி சூப்பராக ரெசிபி செஞ்சலாம் நீங்கள். ஓகேங்களா. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து காட்டு சுண்டைக்காய். இது ரொம்ப கசப்பானது. இது நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவம் குணம் அத்தனையுமே இதில் இருக்குது. கசப்பு அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் மாதம் கார சாம்பார், புளி சாம்பார் செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு சாத்தனூரில் காட்டிலேருந்து பேசிட்டு வந்தோம். ஓகேங்களா. அந்த சுண்டைக்காயில் வந்து இந்த பிபிக்கு, சுகருக்கு, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, கெட்ட கொழுப்பெல்லாம் க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும். பல நன்மைகள் இருக்குது இதில். ஓகேங்களா. இந்த காட்டு சுண்டைக்காயில் பால் சுண்டையே வேறு, இந்த காட்டு சுண்டையே வேறு. ஓகேங்களா. இது கசத்தன்மை நிறைய இருக்கும். இது பெருகிறதுக்கு 4 நேரம் ஆச்சு. 2 பேர் வச்சு 4 நேரம் இவ்வளோ தாங்க பிரித்தோம். காட்டில் 4 நேரம் ஆச்சு. ஒரு சுண்டைக்காயை பார்த்து பிரித்தோம். பெருகிறது இவ்வளோ நேரம் ஆச்சு. இது வந்து ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சுண்டைக்காய் குறைஞ்சி 1 kg மேலே தான் வரும். தாளிக்கு எண்ணெய், கடுகு கலப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, புளி வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்துருக்கோம். 1/2 kg தக்காளி எடுத்துருக்கோம். மல்லித்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள். இன்றைக்கி வந்து வீட்டு மிளகாத்தூள் ஆயிடுச்சுங்க. எல்லாமே ஆச்சி தான் எடுத்துருக்கு பாருங்கள். எல்லாமே ஆச்சி தான் எடுத்துருக்கோம். மல்லித்தூள் ஆச்சி தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், கரம் மசாலா ஆச்சி தான் எடுத்துருக்கோம். தனி மிளகாத்தூள் எல்லாமே ஆச்சி தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த சூப்பர் டேஸ்ட்டில் இதை செய்ய போகிறோம். ஓகேங்களா. எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ வந்து காட்டிலேருந்து பேசிட்டு வந்திருக்கோம். இந்த கோம்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தான் நல்லா இடிக்கணும். இது உரல்லையோ, அம்மிலையோ, சின்ன குட்டி உரல் எதில் உங்களுக்கு வீட்டில் இருக்குங்களோ அந்த பொருளை வச்சு நீங்கள் இடித்து கழுவிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் இது போல் உரலை வச்சு இந்த ஒரு குட்டி கல்லை வச்சு கூட அப்படியே இடிச்சிக்கலாம். இல்லை அதில் உங்களை இடிக்க முடியல அப்படின்னா பாருங்கள், இதை போல் வச்சு குட்டி உரலையும் இடிச்சிக்கலாம். இல்லைன்னா அம்மியில் அப்படியே க்ளீனாக போட்டு அதுக்கு மேலே துணி வச்சுட்டு அப்படியே அம்மி அப்படியே அந்த கோவிக்கல்லை வச்சு அப்படியே இடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, ஏன்னா ஒரு வீட்டில் உரல் தான் இருக்கும், ஒரு வீட்டில் குட்டி உரல் தான் இருக்கும், ஒரு வீட்டில் அம்மி தான் இருக்கும். எது இருந்தாலும் அது 3த்தையுமே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. இப்போது சுண்டைக்காய் இதெல்லாம் மேலே எகிரும், பார்த்து இடிச்சிக்கணும். ஓகேங்களா. சுண்டைக்காய் வந்து பாருங்கள் நல்லா எகிரானா பார்த்து நல்ல ஆயிடுச்சுங்க. வேறு மேலே கீழே போயிட்டு இருக்கு. இந்த இடிக்க வரைக்கும் தான் மேலே கீழே போவோம். இந்த நம்ம கொஞ்சம் மச்சிருச்சு அப்படின்னா மேலே கீழே போகாது. நல்லா இடிச்சுங்க. நல்லா இடிச்சிட்டு இது வந்து ஒரு 3 முறை கழுவிட்டோன்னா ஓரளவுக்கு கசப்பு குறைஞ்சிரும். இவ்வளோதாங்க. இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு இடிக்கணுங்க. இந்த அளவுக்கு இடித்தா போதும். கழுவிட்டு அப்படியே நம்ம வந்து எல்லா சுண்டையும் இடிச்சிட்டு அப்படியே க்ளீனாக ஒரு 3 முறை கழுவிட்டு அப்படியே நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். புளி குழம்புக்கு. ஓகேங்களா. இதே போல் எல்லா சுண்டைக்காயும் நல்லா இடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் இடிச்சிட்டோம். பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த அளவுக்கு இடித்தா போதும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. எல்லாத்தையும் சுண்டைக்காய் வந்து இடித்து போட்டு ஒரு 3 முறை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம், க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. குட்டி உரலோ, அம்மியோ, இதில் இது உரல் வச்சு கொஞ்சமாக சுண்டைக்காய் போட்டு அப்படியே இடிச்சிட்டு அப்படியே சுத்தமாக கழுவிட்டோன்னா சூப்பராகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சாதாரண விஷயம் தான். எல்லாருமே க்ளீன் பண்ணலாம். இதை நம்ம வந்து இந்த புளிக்குழம்பு சேர்த்து போய் இடிக்கிறோம். இதே வந்து வத்தல் போடணுன்னா அப்படியே கத்தியில் மார்க் போட்டுடலாம். இல்லைன்னா ஒரு சுண்டைக்காய் வச்சு க்ளீனாக உடைக்கணும். இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக உடைக்கணும் அவசியம் இல்லை. வத்தல் போடுறதுக்கு ஜாஸ்தியாக உடைக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சுண்டைக்காய் பொழந்தா போதும். அப்படியே எடுத்து ஒரு முறை 2 முறை கழுவிட்டு அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. காய வச்சு நல்லா க்ளீனாக காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா
இது வத்தல் ஆகிடும். அதுக்கப்புறம் வத்த குழம்பு செய்து சூப்பராக அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம புளியோம் செய்து நல்லா இடிச்சிருக்கோம். வத்தல் போடுறது மாதிரி இருந்தால் இவ்வளோ இடிக்க தேவையில்லை. ஓப்பன் ஆனால் போதும். ஓப்பன் ஆச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு காய வைக்கும்போது அது உள்ள விதைகள் இருந்தால் கூட இந்த காய வைக்க தானாக கீழே வந்துடும். ஓகேங்களா? சுண்டை வந்து இடிச்சாச்சு பாருங்கள். வந்து ஒரு 3 முறை நல்லா கழுவி இதுபோல் ஒரு 3 டைம் தண்ணி ஊற்றி இந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் ஜாஸ்திலாம் முடியலாம் போயிடும். நல்லா க்ளீனாக அப்படி கசிக்கிட்டு ஒரு 3 டைம் கழுவி எடுத்துடலாங்க. கழுவி ஊற்றிட்டு அப்படின்னு காரம் செஞ்சிடலாம். ஒரு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். ஒரு தேங்காய் வந்து ஊற்றலாம். முத்தலான தேங்காய் சூப்பராக இருக்குது. போட்டிங்கன்னா ஒரு தேங்காய் வந்து போட்டுடலாம் இப்போ. ஓகேங்களா? பாருங்கள், சுண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு நல்லா க்ளீனாக வந்து 3 முறை கழிட்டு சூப்பராக இருக்குது. இப்போது இது தேங்காய் மசாலாலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி விழுது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் க்ளீனாக எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். கடுகு, கலப்பு, கருவேப்பிலை, எண்ணெய், கொத்தமல்லி, தக்காளி, 1/2 கிலோ, தேவையான உப்பு, எல்லாமே சாம்பார் வீட்டு சாம்பார் மசாலா ஆகிட்டுருக்கு. கடை தான் எடுத்துருக்கோம். எல்லாமே ஆச்சி தான் எடுத்துருக்கோம். எல்லாம் ஆச்சி ஐட்டில் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 150 கிராம் எடுத்துருக்கோம். பூண்டு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். புளி வந்து கரைச்சிக்கணும். ஓகேங்களா? சூப்பரான ஹெல்த்தியான இது வந்து வேலை கொஞ்சம் அதிகங்க. இது குழம்பு செய்து லேட் ஆகும். மசாலா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகம் தான். ஆனால் அதே போல் அதிகமான லெவலில் அந்த மருத்துவ குணம் அப்படியே இருக்குங்க. அதனால் நம்ம வேலையை வந்து பார்க்க வேணாம், கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற குழம்புலாம் 1 மணி நேரம் செஞ்சு அந்த குழம்பு 2 மணி நேரம் கூட ஆகும். அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம மருத்துவ குணம் அதிகம். பிபிக்கு, சுகருக்கு, இது பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் கரெக்டான முறையில் செயல்படும். ரத்தத்தை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். நம்ம இதயத்தை கூட சுத்தப்படுத்தி இதய அடப்புகள் பிரச்சனை எதுவுமே வராதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுண்டக்காய் வந்து எல்லா டைமும் கிடைக்காது. இந்த வருஷத்தில் வந்து 1 மாதம் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து சாத்தனூர் டேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சாத்தனூர் டேம் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? அந்த சுண்டக்காய் காட்டில் இருக்குது. சூப்பராக கசப்புங்க. சாம்பார் செஞ்சு புளிக்குழம்பு காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமான போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பித்த பிரச்சனை, வாந்தி பிரச்சனை, மயக்கம் வர்றது, அப்படி இன்னும் பல நன்மைகள் நிறையவே இதில் சுண்டக்காயில் இருக்குது. பால் சுண்டையே வேறுங்க. இது வந்து கசப்பான சுண்டக்காய். அவ்வளோ சூப்பராக வந்து சாம்பார் செஞ்சிங்கன்னா. ஓகேங்களா? இப்போ சாம்பார் செஞ்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு அளவு போட்டுடலாம். நல்லா பொரிக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சிங்க. பெரிய வெங்காயம் 150 கிராம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. இது பார்த்திங்கன்னா 50 கிராம் பூண்டு, இடிச்ச பூண்டு. சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வதங்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் மட்டும் கூட போடுங்க. இல்லை சின்ன வெங்காயம் தான் போடுறதும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட போடலாம். நான் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எது தேவைப்படும் அது நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. கூடவே வந்து தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இது கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கொத்தமல்லி லாஸ்ட்டு கொஞ்சம் போகிறது வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா இந்த சுண்டக்காய் போது பார்த்திங்கன்னா 1 வாரம் 10 நாள் வானிலே வச்சுருந்தா கூட ஒரு டைம் சூடு பண்ணிக்கணும். அவ்வளோதான். கிடையாது. அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிங்க. தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். தக்காளி நல்லா உடஞ்சி வர அளவுக்கு ஃப்ரை ஆனோம்னா மசாலா சேர்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அதை இஞ்சி விழுது போடலாம். இஞ்சி விழுது ஒரு 1 டீஸ்பூன் போடலாம். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஜாஸ்தினா ஜாஸ்தி, கம்மினா கம்மி, அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துங்க. ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இது மல்லித்தூள் வந்துச்சுன்னா சாம்பார் தூள் ஆச்சி தான் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வீட்டு மிளகாத்தூள் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாக்கெட் போட்டு ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் ஃபுல்லாக போடலாம். இது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதையும் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து போட்டிருக்கோம்.
இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ புளி தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? புளி தேங்காய் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். அது மசாலா வந்து சேர்த்தாச்சு. ஃபுல்லாக அந்த கிரேவி பார்த்து வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சுண்டையை வந்து இடிச்சிட்டு நல்லா 3 முறை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை போட்டுடலாம். இந்த சுண்டையை போட்டு நல்லா வந்து இந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற தண்ணி சேர்க்கறதோ அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சுண்டக்காய் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சுண்டக்காய் வந்து எப்படி முளைய வைக்கிறது அப்படின்ட்டு. இந்த சுண்டக்காய் வந்து காட்டு சுண்டக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பெருகாத ஒரு சுண்டக்காயெல்லாம் வந்து அப்படியே செடிக்கீழே விழுந்து அது தானாகவே முளைச்சிக்கும். மழை டைமில் அப்படியே செடி கீழே விழுந்து தானாக வந்து கீழே அப்படியே காஞ்சி போயிருக்கும். எப்போ மழை வருதோ அந்த டைமில் செடி கீழே வந்து தானாக முளைச்சிக்கும். ஒன்று இல்லை இந்த சுண்டை நம்ம வீட்டில் தான் முளைய வைக்கணும் அப்படின்னா இந்த சுண்டக்காய் வந்து இந்த பச்சை காயில் உள்ள விதைகள் முளையாது. பச்சை காயில் உள்ள விதைகள் முளையாது. அப்படியே பழுத்து போயிருக்கும். தக்காளி பழம் கலரில் இருக்கும். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த விதையை மட்டும் தனியாக காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே நடுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே க்ளீனாக கீழே போட்டு கொஞ்சம் மண் போட்டாலும் சரி அப்படி வந்து தானாக முளைச்சிடும். இல்லை நம்ம பாத்தி கட்டி முளைய வைக்கிறோன்னா க்ளீனாக கீழே போட்டு அதுக்கப்புறம் எரு கொஞ்சம் மேலே போட்டு மண் கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா தானாக முளைச்சிடும். அப்புறம் அங்கேயே இருந்தால் அங்கேயே இருக்கலாம். இல்லை நீங்கள் பிடிக்கணும் வேறு இடத்துல நட்டுக்கலாம். ஓகேங்களா? பால் சுண்டையும் சரி காட்டு சுண்டும் சரி நீங்கள் வந்து எங்கே நடப்பறீங்களா கொஞ்சம் மண்ணில் அப்படியே நண்டு விட்டிங்களா க்ளீன் லைனாக முளைஞ்சிடும். இல்லை விதை மாதிரி விதைச்சாலும் க்ளீனாக வந்து நல்லா பூதி ஓட்டிட்டு விதையெல்லாம் கீழே போட்டு மேலே எருக்கு சாணம் வந்து காஞ்சி போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மண் போட்டு விட்டிங்கன்னா தானாக முளைச்சிக்கும். ஓகேங்களா? அந்த கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க கமெண்டில் இப்போ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சுண்டக்காய் விதையை பற்றி தான் கேட்டாங்க. நம்ம சுண்டக்காய் புளி வந்தும்போது இதை சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்க வந்து நம்பரும் கான்டெக்ட் பண்ணியிருக்கேன். நம்பர் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் நான் எப்படி முளையுது சொல்கிறேன். ஓகேங்களா? வந்து பாருங்கள் நல்லா இந்த மசாலாலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வேகணும். 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. அப்போ தான் அந்த கசத்தன்மை கொஞ்சம் குறையும். நம்ம அந்த சுண்டைக்காய் வந்து மசாலா கரெக்டாக ஏறும். ஓகேங்களா? இந்த புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செய்யலாம், புளிக்குழம்பு செய்யலாம், வத்தல் செய்யலாம். இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த சுண்டைக்காய் வந்து ஒரு 1/4 நேரம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் வேகலானா அதே நீங்கள் ஒரு இந்த கிரேவி பார்த்துக்கணும் அப்படின்னா இது அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நம்ம கூட்டாவோ புல்லாவோ பயன்படுத்திக்கலாம். இது இல்லை ஒரு 1/4 நேரம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஆனால் இன்னும் வேகலை சுண்டைக்காய். இப்போது நம்ம புளி கரைச்சிடலாங்க. புளி கரைச்சிட்டு புளி ஊற்றிங்க. புளி உஷாராக ஊற்றுங்க. அதுக்கு கொஞ்சம் கேப் ஊற்றிங்கன்னா அப்படியே கேப் நழுவி கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? நல்லா கட்டியாக கரைச்சிருக்கோம். இந்த கேப் விடாமல் க்ளீனாக வடிகட்டுங்க. இல்லை அந்த கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அந்த கேப்பில் க்ளீனாக நிறைய கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்னும் புளியை கரைச்சி இன்னொன்று ஊற்றலாம். சூப்பராக வரும். கிரேவி பார்த்து சூப்பராக வந்திருக்கு. அருமையாக இருக்குது. ஆனால் வேகணும். புளியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து க்ளீனாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டில் இதை ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை ஊற்றிட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் இன்னொன்று சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதை வந்து அப்படி இன்னொன்று தேங்காயை வந்து அப்படியே வடிகட்டிட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பால் டீ போட்டுடலாம். இல்லை அப்படியே குடிச்சிடலாம். ஓகேங்களா? போட்டு இது நல்லா அப்படியே கலந்துடணும். தேங்காய் போட்டாச்சு. க்ளீனாக வந்து நல்லா கலந்துங்க. இந்த பாதி முடி தேங்காய் போதுன்னா ஓகே. இல்லை அப்படின்னா இன்னொரு முடி தேங்காய் கூட அரைச்சி வச்சுருக்கோம் போடலாம். போதுன்னா அப்படியே விட்டுடலாம். அந்த தேங்காய் வந்து அப்படியே க்ளீனாக வந்து அந்த தேங்காய் வடிகட்டிட்டு ஒரு தேங்காய் பால் டீ போட்டாலும் சரி, இல்லை அப்படியே வடிகட்டி அப்படியே குடிச்சிடலாம். எதுவுமே சேர்க்கறதில்லை. அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த தேங்காய் பாலில். ஓகேங்களா? இல்லைங்க தேங்காயம் போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் வேகணும். சூப்பராக கிரேவி பார்த்து சூப்பராக செஞ்சுருக்கோம். அவ்வளோ மருத்துவம் உள்ளது இந்த காட்டு சுண்டைக்காயில். அவ்வளோ ஒரு மருத்துவம் பெனிஃபிட் நிறைய.
நல்லா வேகுனா பெரிய தரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 2 பேருக்கு வச்சு 4 மணி நேரம் பிரித்தோம். இது எங்கள் அண்ணன் சம்பந்தி வேலாயுதம் இருக்கிறாங்க, சாத்தனூர் பக்கத்தில் இருந்து தான், அவரையும் கூப்பிட்டு போனேன். 2 பேர் தான் பிரித்தோம். குறைஞ்சி 4 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த சுண்டக்காய் பெருகிறதுக்கு. ஒவ்வொரு கேஸ் சுண்டக்காய் அங்கங்கே ஒரு காயாக இருக்குது. நம்ம பால் சுண்டனா கொத்து கொத்தாக இருக்குது, சீக்கிரம் பிரிச்சிடலாம். இருந்து எல்லா செடியும் தேடி தேடி பெருகிட்டு இருந்தது. அவ்வளோ நேரம் ஆச்சு பெருகிறதுக்கு. அங்கே தான் 4 மணி நேரம் ஆச்சுன்னா இந்த குழம்பு சேர்த்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் இடிச்சு ரெடி பண்ணி கழுவி மற்ற மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துடலாங்க. சூப்பர் டேஸ்ட் பண்ணி கார குழம்பு. காட்டு சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுட்டு பாருங்கள். இவ்வளோ கட்டியாக சூப்பராக செஞ்சுங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட்டில். ஓகேங்களா? நீங்களும் இந்த சுண்டைக்காய் கிடைச்சா, இந்த கசப்பான காட்டு சுண்டைக்காய் கிடைச்சா நீங்களும் இதே போல் ஒரு கிரேவி டைப்பில் ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு அப்படிலாம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், அப்படியே அந்த மேலே வந்து ஒரு கொத்தமல்லி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டு சோறுக்கு ஒரு கரண்டி புளிக்குழம்பு போதும். காட்டு சுண்டைக்காய் காரக்குழம்பு ஒரு கரண்டி குழம்பு தான் போதுமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நீங்கள் சாப்பிட்டா. சூப்பர் டேஸ்ட்லங்க. நீங்களும் காடு சுண்டக்காய் கிடச்சா இதே டேஸ்ட்டில் இதே மசாலோட கரெக்டாக செய்யுங்க, சாப்பிடுங்க. உடம்பு எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதால நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பல நன்மைகள், 1-2 நன்மைகள், நிறைய நன்மைகள் இருக்குது. நான் சொன்னதே இன்னும் பல மடங்கு நன்மைகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ்.